ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மா ஸ்டைலில் சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சம அளவு 25 கிராம் மைய விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச மைய விழுதுமே இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4 அறுத்து வச்சுருக்கேன், ஒரு கை கொத்தமல்லி, இதுவுமே சேர்த்து நல்லா குழைவாக வணங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 அறுத்து வச்சுருக்கேன், அதுவுமே இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது சிக்கனும் உருளைக்கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து நம்மளோட சிக்கனும் உருளைக்கிழங்கும் வந்துருச்சான்னு பார்த்து எடுத்தோம்னா நம்மளுடைய சிக்கன் சாப்ஸ் ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் டாப் நாச்சாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.